இட்லி தோசை இல்லாத காலை உணவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 9. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேழ்வரகை நல்லா அடை மாதிரி தட்டி சாப்பிடும் பொழுது அதனுடைய உணவு ஒரு லோ கிளைசமிக் உணவாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை சத்து மேகமாக ரத்தத்தில் சேரக்கூடாது, மெதுவாக கொடுக்கணும். சர்க்கரை சத்தும் வேணும், ஆனால் அது ரத்தத்தில் மெதுவாக உட்கிரகிக்கப்பட்டால் தான் அவர்களுக்கு அந்த ரத்த குழாய்களில் டேமேஜஸ் ஏற்படாது. ஸ்மால் வெசல் டேமேஜ்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படி வந்து ஆற்றலும் கிடைக்கணும், வேகமாக வந்துடக்கூடாது, மெதுவாக வரும்பொழுது இந்த ஸ்மால் வெசல் டேமேஜும் ஏற்படாது. அப்படிங்கிறப்ப கேழ்வரகு மிகச்சிறப்பான உணவு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அரிசி உணவு இல்லையா, அப்போ உடனே சப்பாத்தி போட்டு கோதுமை உணவு மட்டுமே சர்க்கரை நோயாளி சாப்பிடுவாங்க, எந்த நேரமும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதுக்கு கேழ்வரகு ஒரு சிறந்த மாற்று. இன்னொரு விஷயம், கேழ்வரகு நிறைய சாப்பிடும் போது மலச்சிக்கல் வராது, மூல நோய்க்கு நல்லது. ஆனால் கோதுமையை நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து உடல் சூடு ஏற்பட்டு ஒரு சிலருக்கு மூல நோய் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் கேழ்வரகு மிகச்சிறந்த உணவு. இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூட ஒரு சூப்பரான தோசை. இன்றைக்கி நம்ம தோசை தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம ரெகுலர் தோசையாக இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை. இதுக்கு பாசிப்பருப்பை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த பாசிப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து பூண்டு, உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான காய்கறி வகைகளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி அதவே டைரெக்டாக அடை தோசை மாதிரியும் சுடலாம். ஆனால் அந்த மாதிரி சுட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வராதுன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு மாவை எடுத்து தவாவில் போட்டுட்டு அதுக்கப்புறமா காய்கறியை மேலே கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான தோசையும் வரும். எனக்கு கிறிஸ்பியான தோசை வேணாம், எனக்கு கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரியும் நீங்கள் செஞ்சு மேலே என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் போட்டுக்கலாம். இந்த தோசைக்கு ஃபெர்மெண்டேஷன் தேவையில்லை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். இட்லி தோசை இல்லாத காலை உணவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 11. காலை உணவு, காலையில சாப்பிட்ற சாப்பாடு இந்தியர்களுக்கு மிக மிக முக்கியமா புரதம் கூடுதலான உணவு வேணும். இட்லி, வடை, மசால் தோசை, பூரி போதும். அதெல்லாம் இனிமேல் அந்த மாதிரி காலை சாப்பாடு வேண்டாம். அப்படிதான் சாப்பிட்டு இருந்தோம், இனிமேல் அப்படி வேண்டாம். காலையில நல்ல சுண்டல், 2 முட்டை, கொஞ்சம் நல்ல பழங்களை துண்டு, இல்ல காய்கறிகள் சேர்ந்த ஒரு கலவை, இல்ல என்றால் ஒரு காய்கறி சூப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இப்படிதான் காலை உணவு இருக்கணும். ஒரு மேடையில் நான் இப்படிலாம் சொன்னேன், ஒரு சுண்டல், ஒரு சூப்பு, ஒரு பழம், அதுக்கப்புறம் ஒரு எக், இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கறான். இதான் என் ஃபுட்டு. காலை உணவு இப்படித்தான் இருக்கணும். இந்த எல்லா ரெசிபீஸ்லையும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு ஒரு குட்டி கதை கேட்போமா? பசங்களாம் மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க சார். உண்மையாலுமே அம்மாங்க தான் சார் மாறிட்டாங்க, மாமியாரா மாறிட்டாங்க. பசங்களுக்கே மாமியாரா மாறிட்டாங்க சார். இதான் உண்மையே. எப்படி சொல்றேன்னா சார், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு பொண்ணு இருக்க வீட்டில் மருமக வந்து பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன்னு வச்சுங்க, என் மருமக வந்து சூப்பராக பார்த்துக்கிறாரு என் பொண்ணை, நல்ல மருமக அப்படின்னுவாங்க சார். இதுவே வந்து ஒரு மருமக மகனை நல்லா பார்த்துக்கினா என்ன மாயம் பண்ணாலும் தெரியல, வலிச்சு போட்டுக்கணும். வித்தியாசம் புரியுங்களா சார்? யார் மாறிட்டாங்க? அம்மாங்க தான் மாமியாரா மாறிட்டாங்க. நான் சொன்ன விஷயம் உண்மையா நடந்த விஷயம் சார். என் தங்கச்சி வீட்டுக்கார அவங்க சொன்ன விஷயம் நடந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன், கற்பனையா சொல்றேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா ஒரு ரெசிபி பாப்போமா? ரீசெண்டா கொரியன் சீரியல் ஒன்னுல இருந்து ஒரு சீன் பார்த்தேன். இந்த ஹீரோயின் வந்து கோமால இருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு பவர் வருது. என்னன்னா, எதிர்க்க வரவங்க மேல வந்து ஒரு ஹார்ட் சிம்பிள், அது பக்கத்துல ஒரு நம்பர். அவங்களுக்கு எவ்வளவு இவங்க மேல கேர் காமிக்கிறாங்கிற குறிப்பிடுறது அந்த நம்பர். சோ முன்னாடியே பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்காரு, பார்த்தா அந்த ஹார்ட் சிம்பிள் பக்கத்துல 9 இருக்கு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு, அப்பா என் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு லவ் பண்றாங்கன்னா 9 out of 10 இருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஹை ஸ்கூல்ல வந்து ஒன் சைடா வந்து இவங்களை லவ் பண்ண ஒரு பையன் வந்து வரான். பொக்கேலாம் எடுத்துட்டு வரும்போது பார்த்தா 90 இருக்கு அந்த ஹார்ட் சிம்பிள் பக்கத்துல. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது இட்ஸ் அவுட் ஆஃப் 100 மார்க், நாட் அவுட் ஆஃப் 10. 2 பேருக்குள்ள சண்டை வந்துருது, ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும். அது என்னடா சத்தம்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள வராரு. டாக்டர் தலை மேல ஒரு ஹார்ட் போட்டு 30 இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுது. டாக்டர் கூட 30 இருக்கு, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வெறும் 9 தான் நம்பர் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டூல் நம்ம எல்லாருக்கும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஆக்சுவலி வந்து கடவுள் வந்து நமக்கு யார் நல்லது செய்வாங்க, யாரு கெடுதல் செய்வாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல் வச்சிருக்காரு. அந்த டூல் பேரு தான் கஷ்டகாலம். நம்ம கஷ்டகாலம் வரும்போதுதான் நம்மளுக்கு யார் இருக்கா, நம்மளுக்கு எதிராக யார் இருக்கான்னு நமக்கு ஈஸியா தெரியும். நிறைய பேரோட முகத்திரை வந்து அப்பதான் வந்து கிழியும். கஷ்டகாலம் நம்ம எவ்வளவுதான் திட்டினாலுமே அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஆட்கள் யாரு, நமக்குன்னு யார் இருக்கா, நம்ம யாரோட ஆக்சுவலி டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிய வரும்.